Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பண்ணிக்கிறவனுடைய விருப்பம் பொறுத்து இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்கிறதுக்கு வயசு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம், கட்டாய கல்யாணம் கிடையாது. ஒரு பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி வயசான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது தவறு, குற்றம். அது அதை இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து ஒரு பக்கம் அப்படியே கடந்து போயிட்டார். ஒரு 48 வயசு வரைக்கும் வந்துட்டார். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது கேட்டால் ஒரு சந்தோஷமான விஷயம். இல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லை இப்படி அப்படிலாம் இல்லை. உடல்நிலை நல்லா புரிஞ்சு அவர் உடல் நடுக்கத்தை பார்த்தாவே உடல் நடுக்கம் நான் தான் சொல்றேன். அவ்வளோ பழக்க வழக்கங்கள் வந்து மாறிட்டாங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸு, ஹெல்த்தியாக அவங்கள மாற்றிக்கிறாங்கன்னா முடியுன்ற நான். பட் இத்தனை நாளா அவருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடந்தப்ப அவங்க எந்தவித அறிக்கையோ இல்ல அவரை பார்த்துக்கிறதோ எதுவுமே நடந்துக்கலையே. இப்ப திடீர்னு வந்து செய்தி, ஆனால் அவங்க வந்து 1-to-1 போன்ல பேசுறதெல்லாம் அவங்க கிட்ட வந்து மீடியாவுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்களா? இப்பதான் என்கிட்ட தன்ஷிகா பேசுனாங்க அப்படி சொல்ல முடியுமா? ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்லி எல்லாத்தாலையுமே எதிர்பார்க்கப்பட்டவர்னு சொல்லலாம். நிறைய நடிகைகளோட கிசுகிசுக்கப்பட்டாலுமே விஷால் சார், விஷாலும் சாய் தன்ஷிகாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஸோ இத்தனை நாளா அவர் வந்து திருமணமே பண்ணாம இருந்து இப்ப அவரை நிறைய நிகழ்ச்சியில பாக்குறோம். அவருக்கு நிறைய உடம்பு சரியில்லாம இருக்கு. ஸோ இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. இத்தனை வயசுல அவருனா 80 வயசு ஆயிடுச்சு. 47 வயசு ஆகுது சார். கம்மிமா, 48 வயசுல கல்யாணம் பண்ணி கூடாதம்மா. என்னம்மா நீங்க பேசுறீங்க? 60 வயசுல கல்யாணம் பண்ணவங்களா இருக்கிறாங்கம்மா. காட்டவா என்ன உங்களுக்கு? நடிகர்லயே காட்டவா? இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கல்யாணமே 47 வயசுன்றது அதிகம். ஜெமினி கணேசன் வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியும். 65 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாரு தெரியுமா? 3ஆவதோ 4ஆவதுன்னு நினைக்கிறேன். 4ஆவதுன்னு நினைக்கிறேன் பண்ணாரு. அதனால் இதெல்லாம் நம்ம 48 வயசு தானமா ஆகுது. அதனால் அவருக்கு வந்து இப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அவர் பண்ணிக்கிறாரு. என்ன கஷ்டம்? அதனால் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். நடிகர் சங்க எந்த வயசில் வராலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பண்ணிக்கிறவனுடைய விருப்பம் பொறுத்து இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்கிறதுக்கு வயசு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம், கட்டாய கல்யாணம் கிடையாது. ஒரு பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி வயசான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது தவறு, குற்றம். அது அவங்களோட விருப்பத்துக்கு மாறா ஒரு 25 வயசு உள்ள ஒரு பொண்ணை ஒரு 40 வயசு உள்ள ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, கட்டாயப்படுத்தி வச்சாங்கன்னா அது தப்பு. அவங்களே விரும்பி ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி தப்பாக முடியும்? எத்தனை வயசு வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் கடைசி வரைக்கும் விட்டுறாமல் வாழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவன் கேட்டால் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறாங்க. விரும்பி வந்து பேபின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன 48 வயசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? தன்ஷிகா பேபின்னு தானே சொன்னாங்க. அவரை சொன்னாங்களா இல்லையா? பேபின்னு தானே சொன்னாங்க. பேபின்னா என்ன? குழந்தை. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பமா? இதெல்லாம் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் பேசி அவர் விருப்பம். அவர் வந்து 48 வயசு வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் வந்துட்டார். இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண் கிடச்சிருக்கிறாங்க. சில வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து நிச்சயம்லாம் நடக்காமல் போயிடுச்சு. அதெல்லாம் சகஜம்ல ஒருத்தருடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் சில பெண் கேட்டு சிலர் வந்து பெண் கேட்டு கொடுக்காம மறுத்துட்டாங்க. இப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் மேடையில் பொதுவான ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணுறாங்க. 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் நடக்க போகுது. அவ்வளோதான். ஆனால் குழந்தை குட்டியோட நல்லா வாழட்டும், அவ்வளோதான். பிரியாமல் வாழணும், அவ்வளோதான். அதுதான் ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கணும். நடிகர்னாலே பழகி இருந்தா உங்களுக்கான அந்யோன்யம்ன்றது நிறைய அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. ஒரு நாள் பழகினா கூட அது பழக்கம்தான். நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த நட்புமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல, நண்பர்களாக கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நண்பர்கள் வந்து லவர்ஸாக காதலர்களாக மாறியிருக்கலாம். இங்கே பல காதலர்கள் வந்து நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் சொல்லி பிரிஞ்சு போனவங்க கதைலாம் இருக்குது இல்லையா? பிரியறதுக்கு ஒரு காரணம் இல்லை. டார்லிங், நம்ம வந்து இது வரைக்கும் காதலாக இருந்துட்டோம். என் வீட்டில் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, கொஞ்சம் வசதியானவனா இருக்கிறான். நீங்கள் கரடு முரடாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள்கிட்ட நீங்கள் வேலை வெட்டி வேறு இல்லாமல் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு உட்கார வச்சு சோறு போட முடியாது உங்களால்.
அதை விட நான் எங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையை நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வந்து இனிமேல் நம்ம நண்பர்களாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல. காதலர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது, ஆனால் அப்படியும் கூட சொல்லி பிரிஞ்ச கதைலாம் இருக்குது இல்லையா. நிறைய பார்க்குறோம்ல, சினிமாவில் பார்க்குறோம், நிறைய நம்ம சக மனிதர்கிட்டே நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கேட்டால் இவங்க நண்பர்களாக இருந்து காதலராக மாறலாம். ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கன்னு கேட்டால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சக்கூடாதுன்னு நினைக்கிறது பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த லவ் அஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். முதல்ல ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க, நல்லா புரிதல் ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நட்புன்ற அந்த வட்டத்தை தாண்டி லவர்ஸாக மாறுறாங்க. இங்கே லவர்ஸாக வந்து ரிவர்ஸ் ஆகிறவங்களாம் இருக்கிறாங்க, அங்கே நட்பு தான் கொச்சப்படுத்தப்படும். கரெக்டாக. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் பார்க்குறேன். நல்லபடியாக வாழ்ந்துட்டு போட்டோம். எனக்கு அதுதான் கொஞ்ச காலம் தான் நம்ம இருக்க போகிறோம் எல்லாருமே இல்லையா. எல்லாருக்குமே இப்போலாம் 60 வயசு தாண்டினாலே கஷ்டமாக இருக்குது. 65 போகிறதே இல்லை. சில பேர் இப்போ அடம் முடிச்சுருக்கிறாங்க, 70 வயசு ஆகிட்டு கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சுருக்காங்க. ஆனால் வந்து கஷ்டப்படுறாங்க. நமக்கெல்லாம் வந்து 60 தாண்டினாலே பெரிய விஷயம்தான் இல்லையா. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 50 தாண்டினாலே பார்த்தீங்களா, என்கிட்ட வந்துட்டீங்க அப்படி இப்படி போயிட்டு நீ எல்லாம் இன்னும் இருக்கிறியான்னு சொல்ற மாதிரி இருக்கு. 54 வயசு ஆகிட்டு நீங்களாம் இருக்கிறீங்களா சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே? இல்லை நீங்கள் சொல்ல கரெக்டு. 50 நீங்க சொல்ல தப்பு இல்லைம்மா, கரெக்டு. ஏன்னா 50 தான் 60 கிட்ட போயிட்டீங்க சார், நீங்க 50 தாண்டதே பெரிய விஷயம். கரெக்டு தான், உண்மைதான் நீங்க சொல்றது. அந்த நான் என்ன சொல்றேன், 50, 60, 70 நம்ம வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் நம்ம வந்து கேட்டால் சந்தோஷமாக யாரையும் ஒருத்தர் வந்து துரோகம் பண்ணாமல், கஷ்டப்படுத்தாமல், கண்ணீர் விட வைக்காமல் சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு போகும். அந்த சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் வந்து அந்த வாழ்க்கையிலே நிறைய துன்பம் துயரெல்லாம் வரும். அந்த நேரத்தில் ஒருத்தர் பிரிஞ்சு போகாமல் வாழணும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும் தவிர. அந்த வகையில் விஷால் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது கேட்டால் வந்து ரொம்ப ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு ரப்பிஷான ஒரு ரக்கடான ஆள்லாம் கிடையாது. பட்டு ஜெமினி கணேசன் ஸ்டைலில் கொஞ்சம் வாழலான்னு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி இருக்கலாம் மேபி. அது அப்படி தான் சில செய்திகள்லாம் வந்தது. அது அமையலை அவருக்கு. ஜெமினி கணேசனுக்கு அமைஞ்சுது, பட் இவருக்கு அமையலை. யாருக்கு? விஷாலுக்கு. ஒரு கிசுகிசுக்கள்லேயே அவருடைய வாழ்க்கை வந்து கடந்துடுச்சு. அதை இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து ஒரு பக்கம் அப்படியே கடந்து போயிட்டார். ஒரு 48 வயசு வரைக்கும் வந்துட்டார். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுன்றது கேட்டால் ஒரு சந்தோஷமான விஷயம், பண்ணிக்கிட்டோம். நிறைய பேர் சாய் தனுஷிகா அவங்கள வந்து தியாகி அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால தப்புமா. இதுல என்ன பெரிய வாழ்க்கையில வந்து ஒருத்தரோட இணையத்துல என்ன தியாகம் இருக்கு நான் கேட்கிறேன். இல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லை இப்படி அப்படிலாம் இல்ல. உடல்நிலை நல்லா புரிஞ்சுங்க. உடல்நிலை கேட்டா நோயில வந்து சிக்கி இருக்கிறது, இல்ல பரம்பரை நோய்கள்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து கேட்டா வந்து அந்த மாதிரி இவர் கிடையாது. பழக்க வழக்கங்கள்ல அவருக்கு ஏற்பட்டதுல சில வந்து செட்பேக் ஆயிருக்கலாம், ஹெல்த். அதுக்கப்புறம் அவரே சிக்ஸ் பேக் வச்சிருந்தவர் தானே இல்லையா. மறுபடியும் அவர் வந்து அவருடைய உடலை வந்து கட்டினா வந்து பாடி ஃபிட் பண்ணி அவர் வந்து கட்டினா ரெடியாக வர்றாரு. அதனால உடல்நிலை சரியில்லைன்னா என்ன, அவருக்கு என்ன தீராத வியாதி ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. சில பழக்க வழக்கங்களால அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து இந்த உடல் நடுக்கம் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். தன்னை மாற்றிக்கிட்டு அவர் மறுபடியும் வந்து பாடியை பில்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் இப்போ அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 48 வயசு சொல்லுங்க, மனசாட்சியோடு சொல்லுங்கள். 48 வயசு மாதிரியா இருக்குது. அவரை பார்த்தா ஒரு 40 சொல்ல முடியும், 40 சொல்ல முடியும் கண்டிப்பாக இல்லையா. தானே உண்மை. 41, 42 கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் 48 வயசு ஒரு 50 கிட்ட ரீச் ஆகிறாருன்னு சொல்ல முடியும் யாராச்சும்? அவர் உடல் நடுக்கத்தை பார்த்தாவே உடல் நடுக்கம் நான் தான் சொல்றேன். உடல் நடுக்கன்றது பல விதமான நடுக்கங்கள் இருக்கு. அதை சொன்னாதான் சிக்கலாகும். அதனால தான் நான் உங்களுக்கு நான் டீசெண்டாக சொல்றேன். உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் வந்து மாறிட்டாங்கன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸு, ஹெல்த்தியாக அவங்கள மாற்றிக்கிறாங்கன்னா முடியுன்றேன். நான் முடியுன்றேன். அதனால ஐயோ அவருக்கு ஒரு தடவை மயக்கச்சு விட்டார் ஸ்டேஜில், ஒரு தடவை கை மைக்கில் உதிரிச்சு அவ்வளோதான் இவர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? குறிப்பிட்டு இந்த நோயால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அது கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணீங்க நீங்க? பட் இத்தனை நாளா அவருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடந்தப்ப அவங்க எந்தவித அறிக்கையோ இல்ல அவரை பார்த்துக்கிறதோ எதுவுமே நடந்துக்கலையே. இப்ப திடீர்னு வந்து செய்தி வெளியே வராம இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வந்து 1-to-1 போன்ல பேசுறதெல்லாம் உங்ககிட்ட வந்து மீடியாவுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்களா? இப்பதான் என்கிட்ட தனுஷிகா பேசுனாங்க அப்படி சொல்ல முடியுமா? இது வரைக்கும் மேடையில வெளிப்படையா வெளியே தெரியாம இருந்து அவங்களுக்குள்ள ஒரு 1-to-1 போன்ல அவங்க பேசிட்டு கூட இருந்திருக்கலாம். இப்போ வெளியில வந்து அவங்க டிக்ளேர் பண்றாங்க.
சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட முடிவு எடுத்திருக்கலாம். நம்ம நண்பர்களாக இருக்கிற நாம ஏன் வந்து மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். இல்லை அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணி கூட ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்மா. ஸோ அதனால் வந்து அவங்க மயக்க சொல்லும்போது அவங்க எதுவுமே அதை பற்றி பேசுகிறேன்னா வந்து மீடியாக்கள் கிட்ட பேசலாம், அவ்வளோதான். இப்போ மீடியாக்கள் கிட்ட டிக்ளேர் பண்ணுறாங்க, கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, நம்ம வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ அக்டோபரில் மேரேஜ் சொன்னோம். நல்லபடியாக மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு அதுதான். இப்போ நடிகர் சங்க கட்டிடம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடிகர் சங்க கட்டிடம் தள்ளி போகுது அப்படின்னா அவங்க கல்யாணமே தள்ளி போகுமா? இல்ல, தள்ளி போகாதான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுன்னு சொல்லி பேசுறாரு. அவர் தானே சொல்றாரு, ஆல்ரெடி முடிச்சாச்சு, மண்டபம் ஆகஸ்ட்ல ஓப்பனிங் சொல்றாங்க. சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங்ல இருந்தா கூட அதுக்கப்புறம் பண்ணிப்பாங்க. நிறைய பில்டிங் அப்படித்தானே, கிரகப்பிரசம் பண்ணிட்டு வீட்டை ஃபினிஷ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங்கில் இருந்துன்னா அதுக்காக அது தள்ளி போட மாட்டாங்க. ஒரு மேஜர் போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ஒயிட் வாஷ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது எல்லா கட்டிடங்களையும் அது நடக்கும். இந்த வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் இந்த டேட்டில் நல்ல நாள் பார்த்து அது ஓப்பன் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் சின்ன மைனர் ஒர்க்குங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பெண்டிங் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது லைட்டிங்ஸு வேறு எது வேணாலும் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் மெல்ல பண்ணிப்பாங்க. ஸோ அவர் சொன்ன அந்த டேட்டில் பில்டிங் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறேன். அங்கேயே கல்யாணம் கூட சொல்கிறாங்க. அது கல்யாண மண்டபத்தில் தான் கல்யாணம் பண்ணட்டும். முதல் ரெக்கார்ட் தானே அது. முதல்ல வந்து நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலருக்கே வந்து அந்த கட்டிடத்திலே வந்து கல்யாணம் பண்ணாங்கன்ற ஒரு ரெக்கார்டு தானே அது. நல்ல ரெக்கார்டு தானேம்மா. பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். உங்களுக்கு ஏன் கஷ்டம்? பாவம் போட்டு இழுத்து விட்றீங்க, இப்படியே இழுத்து விட்றீங்க. நானும் ரொம்ப எஸ்கேப் ஆகி தான் பேச வேண்டியதாக இருக்குது. ரைட்டு, ஓகே. நான் தான் சொல்கிறேன்ல, நல்ல மனுஷன். சில சூழ்நிலை அவருக்கு பேச தெரியாமல் மேடையில் பேசுறது, மைக்கில் வந்து சில நேரங்களில் வந்து உளறி கொட்டுறது, இந்த மாதிரிலாம் கடந்த காலத்தில் பண்ணதெல்லாம் உண்மைதான். இப்போது வந்து கேட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ, குடும்ப வாழ்க்கை, சங்கம், அப்படி போயிடுறதான் அவருக்கு நல்லது. அரசியலுக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதில் பல சிக்கல் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வந்து கன்னியாகுமரியில் ஒரு ப்ரோக்ராமு, அது என்ன ப்ரோக்ராமு என்ன ஏது அன்றைக்கி டேட்டு என்னன்னு கூட தெரியாமல் கொடுத்துட்டு அதனால் தேவையில்லாமல் ட்ரோல் ஆச்சு இல்லை விஷால் நேம். அது மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல நம்பிக்கையான ஒரு பிஏ யாராவது இருக்கணும். அது கூட அவசியம் இருக்காது. இப்போ தான் தன்ஷிகா வந்துடுறாங்கல்ல, ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்கும்ல. அதனால் நல்லபடியாக பண்ணிக்கிட்டோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.